வணக்கம். 2026லிருந்து உங்க ஆதார் கார்டுல 6 முக்கியமான புதிய விதிகள் வரப்போகுது. இது பத்தி நீங்க சரியா தெரிஞ்சுக்கலனா, உங்க பேங்க் டிரான்சாக்ஷன்ல இருந்து பல முக்கியமான விஷயங்கள் பாதிக்கப்படலாம். அது என்னென்ன விதிகள்னு உடனே தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஆமாங்க. இந்த புதிய மாற்றங்களை நாம சரியா கவனிக்கலைன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அரசு சலுகைகள், பென்ஷன் மாதிரியான பல விஷயங்கள்ல சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க, அந்த மாற்றங்கள் என்ன, அது நம்மளை எப்படி பாதிக்கும்னு ஒன்னொன்னா விளக்கமா பார்க்கலாம். சரி, என்னென்ன மாற்றங்கள்னு டக்குன்னு பாத்திரலாம். முதல்ல வீட்ல இருந்தே ஆதார் அப்டேட் பண்றதுக்கான ஒரு புது ஆப். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான 10 வருஷ கட்டாய அப்டேட். மூணாவது, புது பான் கார்டுக்கான விதிகள். நாலாவது, ஆதார்ல திருத்தம் பண்றதுக்கான லிமிட்ஸ். அஞ்சாவது, நம்மளோட பாதுகாப்புக்கான டிஜிட்டல் ஆதார். கடைசியா, பிறந்த தேதியை மாத்துறதுக்கான கடுமையான விதிகள். இது எல்லாத்தையும் இப்ப தெளிவா பார்க்கலாம். சரி, மாற்றம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்க போற ஒரு விஷயம். ஆதார் சென்டருக்கு போய் மணிக்கணக்கா வரிசையில நிக்கிற அந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட ஒரு சூப்பரான புது மொபைல் ஆப் வரப்போகுது. இப்போதைக்கு டெஸ்டிங்ல இருக்கிற இந்த ஆப் நம்ம வேலையை ரொம்பவே ஈஸியாக்க போகுது. உங்க மொபைல் நம்பரை மாத்துறதுக்கு இனிமே நீங்க அலைய வேண்டாம். சீக்கிரமே உங்க பெயர், முகவரி மாதிரியான முக்கியமான விவரங்களையும் வீட்ல இருந்தபடியே நீங்க மாத்திக்க முடியும். குறிப்பா பெரியவங்களுக்கும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் இது உண்மையிலே ஒரு பெரிய உதவியா இருக்கும். அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது கோடிக்கணக்கான ஆதார் கார்டு வச்சிருக்கிறவங்கள நேரடியா பாதிக்க போற ஒரு கட்டாய விதி. ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க ஆதார் கார்டை எடுத்து எப்ப வாங்குனீங்கன்னு பாருங்க. 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சா? அப்போ அடுத்த தகவல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமாங்க, நீங்க ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா அதை கட்டாயமா அப்டேட் பண்ணி ஆகணும். யோசிச்சு பாருங்க, இந்த 10 வருஷத்துல உங்க முகவரி மாறி இருக்கலாம், உங்க போட்டோல இருக்கிற முகமே மாறி இருக்கலாம். இந்த விவரங்களை சரியா அப்டேட் பண்றது தான் இதோட நோக்கம். மறக்காதீங்க, இதுக்கான கடைசி தேதி ஜூன் 14, 2026. அதுக்குள்ள அப்டேட் பண்ணலைன்னா உங்க ஆதார் செயலிழந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இந்த கடைசி தேதிக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ணீங்கன்னா ஒரு பைசா கூட செலவில்லாம முற்றிலும் இலவசமா பண்ணிக்கலாம். சோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. மூணாவது மாற்றம் பான் கார்டு சம்பந்தப்பட்டது. இனிமே புதுசா பான் கார்டு அப்ளை பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். ஏன்னா ரூல்ஸ் கொஞ்சம் டைட்டா இருக்கு. முன்ன மாதிரி சும்மா ஆதார் கார்டை மட்டும் வச்சுட்டு பான் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. இனிமே ஆதாரோட சேர்த்து உங்க பிறந்த தேதியை நிரூபிக்க ஒரு தனிப்பட்ட அதிகாரப்பூர்வமான டாக்குமெண்ட் கண்டிப்பா கொடுக்கணும். உங்க பிறந்த தேதியை நிரூபிக்க பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இல்லனா 10th மார்க் ஷீட் இதுல ஏதாவது ஒன்ன கண்டிப்பா கொடுக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க பெயர் ஆதார் கார்டுலயும் பான் அப்ளிகேஷன்லயும் ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியே இருக்கணும். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். ஜாக்கிரதை. உங்க ஆதார் விவரங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா இனிமே நீங்க நினைச்ச மாதிரி அடிக்கடி அதுல திருத்தம் பண்ண முடியாது. அரசாங்கம் அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. இந்த டேபிள பாருங்க. உங்க பேரை உங்க வாழ்நாள்ல வெறும் 2 தடவை தான் மாத்த முடியும். உங்க பிறந்த தேதியையும் பாலினத்தையும் ஒரே ஒரு முறை தான் மாத்த முடியும். இந்த சான்ஸை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாத்துறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். ஆனா உங்க அட்ரஸ், மொபைல் நம்பர், போட்டோ இதெல்லாம் தேவைப்படும் போது மாத்திக்கலாம். அடுத்த மாற்றம் நம்ம டேட்டா பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. இது உங்க ஆதார் கார்டோட தோற்றத்தையே மொத்தமா மாத்தப் போகுது. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஹோட்டல், ஹாஸ்பிட்டல்னு பல இடங்கள்ல நம்ம ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கறோம். அந்த காப்பிகள் தப்பான ஆளுங்க கைக்கு போச்சுன்னா நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் தவறா பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த ஆபத்து தடுக்கத்தான் புதுசா டிஜிட்டல் ஆதார் வருது. இந்த புது டிஜிட்டல் ஆதார்ல உங்க போட்டோவும் ஒரு பாதுகாப்பான QR கோடும் மட்டும்தான் இருக்கும். உங்க முகவரி, பிறந்த தேதி மாதிரியான எந்த தகவலும் கார்டுல பிரிண்ட் ஆகி இருக்காது. எல்லா தகவல்களும் அந்த QR கோடுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். தேவைப்படுறவங்க அதை ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் விவரங்களை பார்க்க முடியும். இதனால நம்ம டேட்டா ரொம்ப சேஃபா இருக்கும். சரி, இப்ப நாம கடைசி விதிக்கு வந்துட்டோம். இது ஆதார்ல பிறந்த தேதியை மாத்துறது சம்பந்தப்பட்டது. இனிமே அந்த வேலையை அவ்வளோ சுலபமா செஞ்சிட முடியாது. முன்ன மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து ஆதார்ல பிறந்த தேதியை மாத்திரலான்னு நினைக்காதீங்க. இனிமே டேட் ஆஃப் பர்த் மாத்தணும்னா பிறப்புச் சான்றிதழ் அல்லது பாஸ்போர்ட் மாதிரியான ரொம்ப வலுவான ஆவணங்கள் கட்டாயமா தேவைப்படும். ஏன் இவ்ளோ கெடுபிடின்னு கேட்டிங்கன்னா காரணம் ரொம்ப சிம்பிள். ஆதார்ல தப்பான தகவல்களை கொடுத்து ஏமாத்துறதை தடுக்கணும். ஆதார்ல இருக்கிற ஒவ்வொரு விவரமும் 100% கரெக்டா இருக்கணும் அப்படின்றதா அரசாங்கத்தோட நோக்கம். சரி, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள்ல நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கிய குறிப்புகளை வேகமா ஒரு தடவை பார்த்துடலாம் வாங்க. இந்த 4 விஷயத்தையும் மறக்காதீங்க.
உங்க ஆதார் 10 வருஷம் பழையதான்னு உடனே செக் பண்ணுங்க. எந்த விவரத்தை கொடுத்தாலும் 2 தடவைக்கு மேல சரி பார்த்துட்டு கொடுங்க. புது டிஜிட்டல் ஆதார் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் திருத்தம் செய்யற அந்த குறைஞ்ச வாய்ப்பை ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த புதிய ஆதார் விதிகள் எல்லாம் நம்ம டிஜிட்டல் அடையாள அமைப்பை உண்மையிலேயே இன்னும் பாதுகாப்பானதா மாத்துதா, இல்ல சாமானிய மக்களுக்கு விஷயங்களை இன்னும் சிக்கலாக்குதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.